The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இட்ஸ் கோன் பி அபவுட் 6 இயர்ஸ். இப்போ தான் வந்து முதல் தடவை என்னை வந்து மக்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. சொல்ல முடியாது. இப்போது கவின் கூட வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் கூட ஒரு சில விஷயங்கள் தான் டச் பண்ணாங்க. நிறைய ரீல்ஸ் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்லாம் பார்க்குறோம். அந்த கான்டென்ட் கிரியேட்டருக்குலாம் ஒரு விதை போட்டது நான் தாண்ட மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. சம்திங் விச் இஸ் நைஸ் ஆக்சுவலா. What do you mean? What did you do? மூவில இந்த ரம்யா மேமோட ரோல் தான் எனக்கு வேணும். அந்த மாதிரி அதுல வந்து கொஞ்சம் ரொமான்ஸ், அந்த ஒரு இது அந்த மாதிரி எனக்கு எந்த படத்துலயுமே வரல. எல்லாத்துலயும் பேய், பிரெக்னென்ட் ஆன ரோல், அதெல்லாம் அவ்வளோ நல்ல சினாரியோ இல்ல. பிகாஸ் there is no female leads at all. இப்ப பார்த்தா எந்த படத்துல there is. சினிமா இட நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் கான்வர்சேஷனாக இருக்க போது. ஷார்ட்ஸ் ஃப்ரம் ரம்யா. தலைமைச் செயலகம் ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ். அந்த சீரீஸில் நடக்கிற கரண்ட்ல இருக்க பாலிடிக்ஸ் எல்லாமே பேசியிருக்காங்க. என் ப்ரீவியஸ் பாலிட்டிஷியனாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் அதில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளோட சூழலையும் அண்ட் நக்சலைட் எப்படி இயங்குறாங்க, ஜாகிரபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் எங்கே இந்த ஜார்க்கண்டில் இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இட்ஸ் ரூட் ஆஃப் வாட் ஹேப்பனிங் இன் த இந்தியன் சொசைட்டி. ஒரு இந்தியாவில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கிற விஷயத்த அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்வாட் இந்த கேரக்டர், இந்த கதையை கேட்குற இந்த நரேஷன் ப்ராசஸில் உங்களோட கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதை எப்படி புரிஞ்சுட்டு பண்ணுங்க? சத்தியமா இந்த நரேஷன் இந்த விஷயம் மட்டும் பிகாஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ். நோ, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. எனக்கு என் கேரக்டர் மட்டும்தான் தெரியும். இவ்வளோ நம்ம ட்ரெயில பார்த்த பிறகு ஐயோ இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு போல. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்க பாக்குறதுக்கு. நம்மக்கிட்டே கதை சொல்லும்போது சார் ஜஸ்ட் ஹீ கால் மீ டு ஹிஸ் ஆஃபீஸ், நரேட்டட் மை பார்ட் அண்ட் இந்த கதை இப்படி எல்லாம் இருப்பாங்க. தட்ஸ் ஜஸ்ட் அது ஜஸ்ட் மட்டும்தான் எனக்கு என் கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். தென் ஆஃப்டர் கம்மிங் டு த செட் ஷூட் ஆரம்பிக்கும் போது தான் அப்போ எனக்கு என்ன சுத்தி இருக்கிற கேரக்டர், என்ன சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் தெரியும். பட் அதோட மற்ற லேயர்ஸை பத்தினா சத்தியமா எனக்கு தெரியாது. பட் சத்தியமா இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய எனக்கும் ரிவீல் ஆகுது, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அது நம்ம சீரீஸ் பார்க்கும் பிகாஸ் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சீரீஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய லேயர்ஸ். அண்ட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு வசந்த பாலன் சார். பிகாஸ் அது அப்படி ட்ரெய்லர் பார்க்கும்போது வேற லெவல் இருக்கு. லைக் ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் லைக் சார், அது ஷூட் பண்ணும்போது உங்க பிரெயின் மட்டும் ஸ்கேன் பண்ணி ஹவ் இட் ஒர்க்ஸ். இட் இஸ் லைக் ஐயோ, அது அப்படி அவ்வளோ அந்த பேஷனேட்டா அதுக்குள்ள போனாதான் அது பண்ண முடியும். ஸோ அது வசந்த பாலன் சார் அவ்வளோ ஜீனியஸான டிரெக்டர்ஸ் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஐ நோ அபவுட் மை கேரக்டர். ஐ பிளே கேரக்டர் அமுதவல்லி, சிஎம்மோட டாட்டர். அண்ட் அகெயின் பொலிட்டிக்கல் சினாரியோ குள்ளே போய் ரொம்ப டீப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. அப்போனா சும்மா அது எனக்கு இந்த பொலிட்டிக்ஸை பற்றி நிறைய தெரியும்னு சொல்லி ஐ டோன்ட் நோ லைக் நிறைய சினாரியோஸ் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஸோ அதனால ஐ டோன்ட் நோ டீப்பராக எனக்கு நிறைய தெரியாது. பட் ஸ்டில் இப்போ ப்ரிவேல் பண்ண சிச்சுவேஷன், நடந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸாக இது பண்ணியிருக்க மட்டும் தெரியும். பட் மை கேரக்டர்ஸ் அகெயின் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கிரே ஷேடாக நிறைய ரோல்ஸ் பண்ணல. யூஸ்வலி அந்த ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இல்லைன்னா அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஒரு அந்த மாதிரி ரோல் தான். ஐ திங்க் இட் வாஸ் அ டோட்டலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கமிங் டு நிருப், ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ரியாலிட்டி ஷோ, ஐ மீன் பார்க்குற ஷோவில் எல்லாரும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது, அதை கன்வெர்டட் இன்டு சினிமா, அந்த சினிமாக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா, தட் கெட்டிங் அ ஆப்பர்ச்சுனிட்டி, அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்து எல்லாரும் நினைச்சிடறாங்க ஒரு எல்லாம் பெரிய செலிபிரிட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க. எதுவுமே கிடையாது. வாட் இஸ் த ரியாலிட்டி? நான் பிக் பாஸ் முன்னாடி தான் ஆரம்பிக்கிறேன். பிக் பாஸ் முன்னாடியிலேருந்து லைக் ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நான் நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்தேன். பட் ஏன்னு தெரில, இப்போ கிடைக்கிற ஒரு சில வாய்ப்புகள் வந்து அப்போ சுத்தமாகவே இல்லை. நம்ம ஆடிஷன்ஸ் கொடுத்தாலுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, உயரமாக இருக்க, அது இருக்க, இது இருக்க, ஒரு சம்படி எல்ஸ் வில் ஹவ், வேறு யாருக்கோ ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்கும், தே வுட் ஹவ் காட்டன் இட். நவ் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், லைக் ஐ எம் கெட்டிங் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ். அப்படி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், நாட் சேயிங் லைக் நல்லா பண்ணுறதுலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். பட் ட்ரைங் டு டூ த பெஸ்ட் வித் வாட் ஐ கேன். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸில் என்ன நல்லா பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். See, the thing is, இந்த ஆக்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், ஒரு மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், there's lot of competition. இப்போல்லாம் வந்து இந்த டிக்டாக், இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் யார் வேணா, if they have a reach, if they have a following,
இல்லையா? see basically it's a game of money இல்லையா? movies or any kind of thing வந்து it's a game of money. They associate your popularity with your acting skills, the best kind of movies and all. They choose differently. இப்போ ஒரு பெரிய நடிகருக்கு ஏன் அவ்வளோ காசு தராங்க அப்படின்னும் போது he has that much business, அதனால அவங்களுக்கு அவ்வளோ காசு தராங்க. அதே மாதிரி ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு முன்னாடி டிக்டாக்ல இருந்தது, இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதெல்லாம் போட்டு பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ ரீச் இருக்குன்ற பொறுத்து they just putting in a movie, and that's also a good thing. In a way, a lot of people are getting opportunities. நிறைய முன்னாடி வந்து நிறைய வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யாராவது தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எல்லாம் ஒரு டைரக்டர் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு ப்ரொடியூசர் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு வாய்ப்பே கிடைக்கும். சின்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த வாய்ப்பே கிடைக்கலனா கூட நீங்கள் யூடியூப் வச்சு பொழைச்சிக்கலாம், இன்ஸ்டாகிராம் வச்சு பொழைச்சிக்கலாம். லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் ஷோ யுவர் எபிலிட்டிஸ் காட்டி நீங்கள் வந்துடலாம். ஐ வாண்டட் டு particularly do movies because that was my passion for a long time. இது பண்ணணும்னு இறங்கியாச்சு, இது முழு மனதோட கண்டிப்பாக இறங்கி பண்ணி யூ ஹாவ் டு கோ டு அ லெவல் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு அதில் இறங்கினேன், என்ன கஷ்டங்கள் வந்தாலும். அண்ட் இது நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இட்ஸ் கோனா பி அபவுட் 6 years. இப்போ தான் வந்து முதல் தடவை என்னை வந்து மக்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஆக்ட் பண்ணி நான் பிக் பாஸில் பார்த்துருப்பாங்க, 200 நாள் பார்த்துருக்காங்க. பட் தட் இஸ் ஜஸ்ட் மீ. நான் நடிச்சு பார்த்தது இல்லை இல்லையா? திஸ் மேபி அங்கங்கே நடிச்சு பார்த்துருப்பாங்க பிக் பாஸ்ல கூட. பட் you can't be your whole self everywhere. You can't be yourself completely yourself everywhere. பட் நான் நடிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து though I have done other projects also, இதுதான் தலைமை செயலகம் அப்படின்றது தான் வந்து எனக்கான ஒரு ஃபர்ஸ்ட் entry into this industry. So yeah, this is very special for me. Coming back to your question, like how difficult it is அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? அகேன் பிரதர், லைக் அது சொல்ல முடியாது. இப்போ கவின் கூட வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இல்லையா? அதில் கூட ஒரு சில விஷயங்கள் தான் டச் பண்ணாங்க. ஆக்சுவலாக நிறைய நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய. அதாவது எல்லாம் நிறைய பேர் வெளில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த மனக்குமுறல் உள்ள நிறைய பேருக்கு யாரும் வெளில சொல்றது கிடையாது. லைக் மேபி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. கண்டிப்பா இது அந்த ஆக்டிங் ஃபீல்டுன்னு கிடையாது, எந்த ஃபீல்டுமே சரி. இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு போறானா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்படணும் அவனுக்கு தான் தெரியும். பிச் பண்ணணும், போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி அது காசு வாங்கணும், அது நடத்தணும், அது கொண்டு போகணும். இட்ஸ் வெரி பிக் திங். It's the journey by itself, but again, and the journey தான் is what makes it beautiful. அந்த காஸ்டியூம் அட்டர்லாம் பார்த்துன்னு மனுஷன் ஒரு மாதிரி ஜாலியாக டூட் பண்ணுற வைப் பர்சன் அப்படின்னா எல்லாருமே வெளியிருந்து பார்ப்பாங்க. பட் பீங் அதர் சைட் ஆஃப் பர்சனல் லைஃப்ங்கிறப்போ இங்கே சினிமா வேற ஒன்று. அந்த கஷ்டத்தில் வெளில காட்டணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ நான் வந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் ஏதோ ஒரு 5 minutes பார்க்குறவங்கள அந்த கஷ்டத்தை திருப்பி உங்ககிட்ட காட்டி என்ன பண்ண போறேன்? ஓகே, சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். like what am I going to do? like நீங்க எனக்கு எந்த விதத்துல மேபி you'll be helpful for me, அதனால அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் இல்லையா? தேவையில்லை. நான் கஷ்டப்படுறேன், நான் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க வா என் கூட சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். நான் கஷ்டப்படுறேன்னா நான் அது என்னோட ஜர்னி. I chose this battle and I'll fight it. பீயிங் இன் தலைமைச் செயலகம் அந்த ரோல், ஏன்னா ஒரு டேரக்டர் மென்ஷன் பண்றப்பே சொன்னாரு, நிருப் ரொம்ப நாள் ஃபுல் டைம் வெயிட் பண்ணுவாரு, நான் மறந்துடுவேன், நிருப் வந்திருக்கேன் சாரி நிருப்லாம் கேட்டேன்னு சொன்னாரு. அது சம்வாட் ஒரு டெடிகேஷனா ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணாரு. டேரக்டரோட இங்க பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுது. இந்த அபவுட் த ரோல் இன் தலைமைச் செயலகம். ஸோ டேரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ரோல் எப்படி கிடைச்சதுன்னா, இரவின் நிழல் அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த படத்துக்கு நான் ஸ்க்ரீனிங் போயிருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது பிரபாகரன் இதில் ஒரு பிரபாகரன் சார் ஹீ சா மீ தேர். அங்கே பார்த்தார் என்ன, பார்த்துட்டு நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் 1 month லேட்டர் ஹி காண்டாக்டட் மீ, நிரூப் இதுக்கு வாங்க ஆடிஷன் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் மெட் வசந்த் பாலன் சார். இவங்க சொன்ன மாதிரி தான் என்னோட இது சொன்னாங்க. ஒரு 1 hour பேசியிருப்போம். பேசினதுக்கப்புறம் சார் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போ உடனே வரும்போதே வந்து இந்த மீசெல்லாம் வந்து அந்த ஒரு லுக் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு கட்டை மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாடி சூட்லாம் கொடுத்து, நான் ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன். ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்றதில்ல, கொஞ்சம் அதெல்லாம் பாடி சூட்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக குண்டா காட்டணும், நல்லா இருக்கீங்க நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஜுப்பாலாம் போட்டு பார்த்து அந்த பக்கா பொலிட்டிஷியனாகவே ஆக்கி கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே வந்து அப்போ வந்து நான் வெறும் ஹீரோவாக ட்ரை பண்ணலாம்
I wanted to do. Still, I'm trying to become something. But ஏதோ ஒரு entry point You இருக்கணும் want இல்லையா? to be an artist. I want to be an artist, but more than that, I want to be something bigger. Okay. And it happens. It happens. டைம் கடந்து கொண்டு போய் கடந்து பட் அதுக்கான முயற்சி நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். Okay. என்ன வேணா பண்ணலான்றது ஒண்ணு, நான் இதுதான் பண்ணுவேன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? பட் அதுக்கு மெனக்கடணும். I don't have anything behind me. இப்போ நான் எங்க போய் கேட்டாலுமே நிருப் வந்து பிக் பாஸ்ல பார்த்திருக்கேன். ஆனா நிருப்னு ஒரு மார்க்கெட் இல்ல. நீ நடிப்பியானே தெரியாது. ஓகேவா? நிருப்பை நிரூபிக்க வேண்டிய சூழல்ல இருக்காரு. Exactly. Yeah. முடிஞ்சிருச்சு. அந்த மைண்ட்ல தெரிஞ்சிருச்சு. Exactly. Yeah. அண்ட் Z5ல செகண்ட் சீரிஸ் இது உங்களுக்கு. அண்ட் தர்ஷா குப்தாவோட growth அப்படிங்கிறதுமே இது ரொம்ப ஈஸியெல்லாம் அமைஞ்சிரல. டக்குன்னு ஒரு டைம் அப்ஸ் அண்ட் டவுன் அப்புறம் வரதான் செய்யும். ஸோ அந்த பரத்தோட பேர் அப்படிங்கிறப்போ அவருமே கேமியோ ரோல் தான் சொல்லி சொன்னார் ஜென்ரலாக. பட் இங்கே சின்ன ரோலெல்லாம் தாண்டி வசந்த பாலன் சார் மாதிரியான ஒரு டேரக்டரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறப்போ வாட் ஆர் த லேர்னிங்ஸ் ஹேப்பன்? அந்த ஸ்பாட்டில் அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் வந்து நிறைய கற்றுக்கல. நான் என்ன பண்ணுறேனோ தே அக்செப்டட் டிரெக்டர் ஓகே அப்படின்ட்டு. இவர் வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பி லைக் இந்த சீன்னா இப்படி தான் இருக்கணும், இதோட லெவல்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒரு பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட டயலாக் பேசினாலும் வி ஷுட் நாட் சி ஸ்ட்ரெயிட், வி ஷுட் லிசன் டு தெம். ஸோ யூ ஹாவ் டு புட் kneel your head down. அந்த மாதிரி நிறைய things I had learned from ஆக்டிங் nuances எல்லாமே actingல நிறைய things I had learned from இங்க him. ரெண்டு பேர்ல காம்பினேஷன் சீன்ஸ் உங்களே யாருக்குள்ள யாருக்குமே வரல. இன்டர்வியூல தான் காம்பினேஷன் இல்ல, எங்க ரெண்டு பேரும் we had combinations. They both had, but நான் we தான் கூட didn't சண்டே have. போடுவேன். எதிரி We had பரம this, எதிரி தெரியுமா? ஓகே. ஓ அப்ப அவர் வீட்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் அவங்க பொண்ணு இருக்காங்கன்னா நீ அவங்க ஐயா, கூட நான் வந்து அவரோட எப்பவுமே மருமகன், இப்படிதான். அவரோட பொண்ணு, இவரோட தங்கச்சி தான், நான் தங்கச்சியோட புருஷன் நானு. புரியுதுங்களா? அவங்களோட தங்கச்சி your sister's husband, no? Yeah, sister. அவரோட என்ன இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதாக மட்டும் மக்களே. So that is what I said, like it is so complex. Yeah, Even there's in a the lot of- shootings இது that we were என்னன்னா- like, நீ யாரு? Okay, நீங்க யாரு? Yeah. இல்ல, நாங்க already we met in an இது என்னன்னா- event, we know each other. அந்த ஷூட்டிங் அப்பதான் டேய் நீ வந்திருக்கியாமாடா, நீ அதுல என்னடா பண்ற இந்த ரோல்? ஆமா. ரம்யா நம்பிசன் மேம் இருக்காங்கங்கறாங்க, அவங்களும் இருக்காங்களா? நான் பார்க்கவே இல்லையேடா. எனக்கு பரத் இருக்காங்கன்னு So this is சொன்னாங்க. our combination. நான் ஒரு நாளே வந்து அவரை பார்த்தது கிடையாது This works. because அவருக்கு தனியா ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். You know, இதுல வந்து it's a combination of many things together. No, lot of dynamics involved in this இல்லையா? So வந்து எனக்கும் இப்போ கேட்டீங்கன்னா கூட இவங்க யாருன்னு ஒரு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இவங்க யாரு? ஓ அப்படியே அவங்களா? எப்பவுமே நீங்க என்னன்னா தனித்தனியா மட்டும் கேள்வி கேளுங்க. அதான் தர்ஷனோட மைண்ட் செட் எனக்கு சொல்றேன். அது மட்டும் கேட்காதுங்க. இல்ல ஒரு சினிமால இப்ப பீட்சா டைம்ல வந்து பேஸ் ஒன்று பார்த்தோம். அன்னைக்கு வந்து ஒரு சினிமாவை ஒரு 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 சினிமாவோட ஒரு கிராஃப் ஒன்று பிரேக் பண்ண மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சம்வாட் இப்போ ரம்யா நம்பிஷனோட இது அடுத்த பேஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் இஸ் இட் லைக் சீரீஸ், ஒரு சீரீஸ் பேட்டர்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சினிமா ப்ரமோஷனோட சீரீஸ் ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். சம்வாட் இந்த சேம் சினாரியோ உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கு பீங் அன் ஆக்டர் அண்ட் அஸ் அ சிங்கர்? I don't know. I'm a very நான் அப்படியெல்லாம் பெருசா யோசிக்கிறதே இல்லை. ஜாலியான ஒரு ஆளு. ஏன் நல்லா சாப்பிட்டு தூங்கி ஓகே நல்ல ஒரு கேரக்டர் வந்தா ஜஸ்ட் ஓகே when I'm in the role okay கன்ஃபார்மா நம்மள அதுக்கு 100% கொடுத்து ஆகணும். should be fully professional. ரொம்ப எல்லாம் அப்படி I don't take எல்லாமே அவ்வளவு சீரியஸா யோசிக்கிற மாதிரி டைப் இல்லை. அப்படியே ஜாலியா போகணும் தான். ஓகே there are so many people like மெத்தட் ஆக்டிங் அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ when they act அவங்க அதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள போய் இன்வால்வ் ஆகி அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டர்ஸ். பட் ஐ திங்க் நான் எல்லாம் அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் இப்போ நிரூப்ஸ் இட்ஸ் ஆல் அ ஜேர்னி. அதை அப்படியே என்ஜாய் பண்ணி ஓகே பிட்ஸாவில் ஒரு இது மைண்ட் செட் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ த வே யூ திங்க் இப்போ யூ மோர் கான்ஃபிடென்ட் லைக் நத்திங் இஸ் கோன் எஃபெக்டிவ். இப்போ யார் என்ன சொன்னாலும் somebody can comment on you. இப்போ இங்கே இருந்தாலும் somebody can comment on you. ப்ரீவியஸ் இப்போ நம்ம 2-3 அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா ஐ வில் பி அப்செட். அவங்க எப்படி சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய யோசனை. இப்போ எல்லாம் லைக் இட்ஸ் ஓகே, தட் இஸ் தேர் ப்ராப்ளம் அண்ட் தட் இஸ் ஹவு தே ஆர். அந்த மாதிரி அது எது சொன்னாலும் ஈவன் தே அப்ரிஷியேட் யூ ஆல்சோ. அது ஒரு அளவுக்கு மேலே நம்மளால வில் பி இன் தட் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் கிடைச்சது அவ்வளோதான், மற்ற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்து சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டாவே நிறைய ரீல்ஸ் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்லாம் பார்க்குறோம். அந்த கான்டென்ட் கிரியேட்டருக்குலாம் எப்படி சொல்றது, ஒரு விதை போட்டது நான் தாண்ட மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. சம்திங் which is nice actually. What do you mean? What do you mean? இல்ல எப்பவுமே இந்த ஜெண்டர் பயஸ்டா ஒரு விஷயம் நடக்கும். பசங்க தான் டாமினேட்டா இருப்பாங்க, பொண்ணுங்க
ஆனா விஜய் சேதுபதி அந்த சீரியன் கேரக்டரா கால்ல விழ வச்ச விஷயத்த இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பசங்க கால்ல விழுறாங்க. ஐயா அது எல்லா காலத்துலயும் இருந்திருக்கு. எல்லாம் சொல்றாங்க வீடியோல வரப்போ something which is inspiring ஆ இருக்கு. இது பாக்குறப்போ இப்போ ரொம்ப ஒரு மாதிரி நார்மலா ஒரு ஜெண்டர் நியூட்ரலா. நானே பாக்கும்போது கேட்பாங்க என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை. நான் எப்பவுமே சொல்றது அந்த சேதுபதி மூவில அந்த ரம்யா மேமோட ரோல் தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி. போறப்ப அந்த அரிக்கரண்டி எல்லாம் It's all about the ஒரு writing கியூட் also. வைஃப் ரோல், அதுல கொஞ்சம் ரொமான்ஸ் அந்த ஒரு இது அந்த மாதிரி எனக்கு எந்த படத்துலயுமே வரல. எல்லாத்துலயும் பேய் பிரெக்னென்ட் ஆன ரோல் இந்த மாதிரி தான். சோ இந்த மாதிரி எனக்கு எதுலயாவது கொடுங்கன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். இதுதான் முக்கியம் நினைக்கிறேன். ஒரு கேரக்டரை பார்த்து இந்த மாதிரிலாம் வராதான் அந்த மாதிரி அந்த சாங் எல்லாம் நான் அவ்வளவு தடவை பார்த்து ரசிச்சேன். கனெக்ட் இருக்குங்க. நான் என்னை கற்பனை பண்ணிச்சேன் இது நம்ம வந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப அது கூட that role itself like rejected by so many other people and கடைசில தான் எனக்கு வந்தது. So that is like so உங்களுக்கும் அந்த மாதிரி சொன்னா there is some role for you like it will come like அப்போ அதெல்லாம் முடிஞ்சு நீங்க இருக்கும்போது ஓ this is how did it all happen ன்னு நீங்களும் யோசிப்பாங்க. that's it. கொஞ்சம் பேசல வேணாம் பாட்டு இருக்கு. அது வந்து நான் இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்க கூட இப்போ நான் பக்கத்துலயே இருக்கிறேங்கிறது I am feeling so happy for this. You are doing great. அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன ப்ராஜெக்ட், அது என்ன பண்ண போறீங்க? அது ஒன்னு பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்னு வந்து அதிர்ஷ்டசாலின்ட்டு ஒரு மாதவன் சரோட ஒரு படம். ஓகே. So அது ப்ரமோஷன் வரும்போது அது பேசலாம். I don't think I have the liberty to talk about something which is unique இருக்குமா, என்ன மாதிரியான ஒரு கதைக்களமா இருக்கும்? that just want to it's know. a fantasy. One line, that's it. Fantasy வெச்சுக்கலாம். Okay, that will be good. Your lineups லைக் A1 பாரிஸ் ஜெயராஜ் பண்ண ஜான்சன் சாரோட யோகி பாபு சாருக்கு பேரா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் ஃபுல் ஆஃப் காமெடி மூவி. அது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். So அதுக்கப்புறம் into Telugu I'm just trying, not into Telugu also I've been asked for. ஒரு படம் பண்றேன். next month probably அது ஷூட்டிங் ஆரம்பிக்கும். நைஸ். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த pan Indian லெவல்ல the South India now it's all pan Indian only. Anime I think it's for the next gen next actors. pan India has always been there. பட் இப்போ அதுக்கான ரீச் முன்னாடி வந்து ஒரு டேக் டைம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அந்த ரோல்க்கே போகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கில்லிக்கே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த எந்த படம் ஓடும் whole scenario change. Everything changes. It's எப்படி மாறும். Change the faces change actually. நாங்க ஆடியன்ஸ் தான் பாக்குறோம். ஆவேசம் ஹிட் மஞ்சுமல் பாய் ஹிட். அதுதான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும். movie is been celebrated right now. அதாவது இங்க செலிப்ரேட் பண்ண இது நல்லா இருக்கு, தமிழ் நல்லா இருக்கு, தெலுங்கு நல்லா இருக்கு அப்படின்றது தாண்டி movie is being celebrated. எங்க இருந்தாலும் நல்ல படமா இருந்தா நாங்க வரவேற்பு தருவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. that's a good attitude. யார் நடிச்சாலும் நல்லா இல்லாட்டி வர மாட்டோம் அப்படிங்கறதும் இருக்கு. என்னது புரியல? யார் நடிச்சாலும் படம் நல்லா இல்லாட்டி வர மாட்டோம் அப்படிங்கிற பெரிய மாதிரி ஸ்டார் படமே இருந்தாலும் படம் கான்டென்ட் நல்லா இல்ல ரிஜெக்டட் அப்படி சொல்றாங்க. ஆமா. நீ படம் ஹீரோவே இல்லனா பரவாயில்ல, மஞ்சுமல் பாய் படம்லாம் போய் ஹிட் ஆனது. ஹீரோயினே இல்ல. என்ன ஒரு I think that is a bad scenario. அதெல்லாம் அவ்வளவு நல்ல சினாரியோ இல்ல because there is no female leads at all. இப்ப பார்த்தா எந்த படத்துல there is இருந்தாலும் ஒரு 2-3 சீன்ஸ்ல அப்படியே முடிச்சிடுவாங்க. but I think that is not a good thing. like more ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும்னு தான் இருக்கு. but I think but there are good movies. நம்ம இப்ப லாப்டா லேடிஸ் and all அதெல்லாம் வேற லெவல். so there are movies but நம்ம இன்னும் கொஞ்சம் pan Indiana நம்ம யோசிக்கும்போது ஹீரோமதி சீரிஸ் itself completely about the அங்க நிறைய waves நடக்குது. but இங்கேயும் it will keep changing. அங்க இருந்து இப்ப தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்மளும் வரோம் அடுத்து. and about series thing, series ஓட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா lot of actors எல்லாருக்கும் நிறைய opportunities கிடைக்குது. that is what I've seen. like நிறைய opportunities, like there are some or the other way people are engaged. நான் இந்த சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். even and series பொறுத்த வரைக்கும் there is not this lead role அதெல்லாம் இல்ல. ஒரு நல்ல கேரக்டர் நம்ம பண்ணா அது அப்படியே மக்களுக்கு போய் சேர்ந்தா people will accept and your note உங்க work வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகும். so that is people have access to all these OTT platforms. people okay, it's not good to watch இவ்ளோ பிரம்மாண்டமா எடுக்கிற சீரிஸ் எல்லாம் மொபைல்ல பாக்குறது நல்லா இல்ல. but somehow சில டைம்ல நம்ம
ஒரு ப்ளஸ் என்னன்னா எவ்ரிபடி வில் வாட்ச் இட் அட்லீஸ்ட் நான் பார்க்காம சம்திங் இஸ் பெட்டர் தென் Even if they are busy also, they எக்ஸாக்ட்லி will watch சம்திங் they'll watch our content. சிம்பிள். இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ஜர்னில அன்னைக்குலாம் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு இந்த சீரிஸ். நேதே ஃளைட்ல ஒரு மூவி நம்ம முடிச்சு that's it. The medium has changed, but the content is same. பட் தலைமை செயலகம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a மூவி தான். ஷூட்டிங் கூட வந்துட்டு தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்ஸ் அங்க மாதிரிலாம் அங்கெல்லாமே ஷூட் பண்ணது பார்த்தாவே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இட்ஸ் லைக் a மூவி வெப் சீரிஸ் மாதிரி. மூவி மாதிரி ட்ரீட் பண்ணிருப்போம். ஆமா. அந்த இந்த கதை களமும் வந்து ரொம்ப அழகான ஒரு நிறைய பேர் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐ திங்க் ராதிகா மேம் சொன்னாங்க, டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு இல்லையா, நிறைய பேர் வந்து இதை டச் பண்ண மாட்டாங்க. யூ நீட் a certain kind of guts to. இந்த கதையை ஃபர்ஸ்ட் நரேஷன் அப்போ இத எடுத்தா நம்ம பிரச்சனை இது வெளியே வராதுன்னு அது என்ன நமக்கு தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் அது என்ன தெரியல. பட் யா, எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி உண்மையும் பேசணும், நிறைய விஷயங்களை பேசணும். இது திஸ் இஸ் கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். இது எதுவுமே வந்து நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு ரிலேட். காக்கா கருப்பா இருக்குன்னா எல்லாத்துலயும் கருப்பா தான் இருக்கு, அதுக்கு வெள்ளை காக்கா கொண்டு வர முடியாது. காக்கானா கருப்பு தான். உள்ள போனா எல்லாம் தத்துவமா வருது. சரி, சோ வந்து லைக் ஆப்வியஸ்லி ரிலேட் பண்ண மாதிரி பிக் பாஸ் இருக்கும். சொல்ல போனா வேற ஜெனரலா உள்ள போணும்னு அப்புறம் தலைமை பேசலாம். செயலகம் அது மாதிரி கனெக்ட் பண்ணி கூடாது. சரி, இது மாதிரி So, கனெக்ட் பண்ணிக்குவாங்க. But தப்பு that இல்ல. is nice. அதுங்க நல்லா அவங்க இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு. So yeah, back to உங்களோட this. லைனப்ஸ் இப்போ வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஐம் டூயிங் அந்த சீரீஸ் ஃபார் விஜய் மில்டன் சார் அவங்க தான் டிரெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் மலையாளத்துல ஹர்னு ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. இட்ஸ் an anthology. நைஸ். Is it the English one? Other remake? No. It's an anthology. So it's like a female. Yeah, I'm there. Urushi ma'am is there. Then Parvati. Then வேற யாரு? ஐஸ்வர்யா ராஜேஷ். எல்லாருமே ஃபீமேல். ஒவ்வொரு லீட்ல ஒவ்வொரு கதையில சொன்ன 4 பேருமே தமிழ் சினிமாவுல ரொம்ப exactly. So they have made it like that. Exactly. Yeah, they have made casted it that way, like they can promote in both the language. So again pan India வா அவங்க ரிலீஸ் பண்ணனும் தான். And I also think நிறைய பேர் வந்து politics பேசாம இருக்காங்க youngsters. அது என்னன்னா politics தெரிய மாட்டேங்குது என்னன்னு. I think everybody கேள்வி கேட்க பயந்து போறாங்க நிறைய பேர். ஆனா politics தெரியலன்னு சொல்றது it's not a proud thing and all. You have to know. Exactly. It is our right to know about what is happening in our system. அதெல்லாம் நம்ம ரைட் தான். But it's getting more complicated. நம்ம எது சொன்னாலும் yeah, whatever we speak it's getting diverted and it's நம்ம சொல்றது கட் பண்ணி வேற மாதிரி இதில் blend பண்ணி they mix it and they put it there. அதனால நிறைய பேர் why unnecessary ஒரு chaos controversy like that. There are so many, we have opinions. பட் சில டைம்ல நம்ம ஓகே வேணாம் சும்மா why should we அந்த ஒரு நிலைதான். ஆனா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்க இவ்வளவு ஒரு மாதிரி வைப் தெரியலங்க. Like a vibing character. Nobody knows about my positivity. There are many faces. Many faces. There's a vibing face. என்டையர் டீமுக்கு விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க மூணு Pleasure. பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து பண்ணணும், அது நிறைய வாய்ப்புகள் அமையணும்னு சொல்லி விகடன் சார்பா மிகப்பெரிய வாழ்த்து. Thank you so much. The Chennai Silkson Wow Summer Sale. Let the celebrations begin.